வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம். வெளியில் வேலையெல்லாம் இருக்கிறதுனால அடிக்கடி வீடியோ போட முடியல. இனிமேல் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சில பேர் என்னை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நம்ம வீடியோலாம் வரதில்லையே, என்ன ஆச்சு, என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இருக்கணும் இல்லையோன்ற அர்த்தத்தில் கேட்குறாளா என்னான்றது தெரியல. சேகமாக நல்லா தான் இருக்கேன். எடுத்து எடிட்டிங் பண்ணி போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால அடிக்கடி போட முடியல. இனிமேல் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோவில் செப்டிக் டேங்கை பற்றி, ஏற்கனவே செப்டிக் டேங்க்குக்கு ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கேன். வடமேற்கில் தான் செப்டிக் டேங்க்கு போடணும்னு சொல்கிறாலே, எங்களுக்கு அங்கே போட இடம் இல்லை, தென்கிழக்கில் தான் போடுறோன்னு நிறைய பேர் என்கிட்ட இந்த டவுட்டு கேட்குறேன். நிறைய ஃபோன். அதுதான் ஏற்கனவே அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் வடக்கு சார்ந்த வடமேற்கு வளர்ந்த மனையை பற்றி பார்ப்போம். அதில் செப்டிக் டேங்க்கும் கனெக்டட். ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணி கொடுக்குறேன். அதோட மனையோட அளவு பிளாட் சைஸ் 50x32. அதில் நார்த் வெஸ்ட்டு கட்டு ஒரு 3 அடி 4 அடி வளர்ந்துருக்கு அவருக்கு. நார்த் வெஸ்ட்டில் அவர் என்கிட்ட பிளான் கேட்குறாரு. இங்கே தான் நான் வீடு கட்டி ஆகணும். இந்த ஈசான்யம் கட்டு வடகிழக்கு கட் ஆகிடுது. வடக்கு சார்ந்த வடமேற்கு பிட்டாக ஒரு 3 அடி 4 அடி வளர்றது. இதில் எனக்கு பிளான் தாங்கன்னு கேட்குறாரு. அப்போ சைட்டு விசிட் பண்ணேன். எனக்கு யூடியூப் பார்த்து வந்தவா கிடையாது, ஏற்கனவே ரெகுலராக தெரிஞ்சவா சொல்லி வந்தவர். இல்லை எனக்கு இதுதான் வேணும், நான் இங்கே தான் கட்டி ஆகணுன்றார். இப்போது அதில் தவறு பண்ணிவிட்டு பரிகாரம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, கட்டும்போதே பார்த்து பண்ணிக்கணும். இப்போ நார்த் வெஸ்ட்டை கட் பண்ணி விட்டுடணும் 3-4 அடி. ஆனால் தப்பாக கட்டிட்டு அவஸ்தையும் படக்கூடாது. அதுக்கு எப்படி பண்ணலாம் அந்த இடத்துலன்றது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சைட்டே காமிச்சிட்டு சொல்கிறேன். வடக்கு சார்ந்த வடமேற்கு கட்டான இடத்துல செப்டிக் டேங்க் போட்டுக்கலாமான்னு கேட்குறாரு. போடவே கூடாது. வேண்டான்னா அதை கட் பண்ணி விட்டுடணும். அதில் செப்டிக் டேங்க் வச்சாலும் அது நம்மளை சேர்ந்தது தான் ஆகும். அதுக்காக தான் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். தெற்கு பார்த்து மேலே 2 போர்ஷனாக பிரிச்சிருக்கு. கிழக்கு பார்த்து வச்சுருக்கேன். ஒரு 5 ஃபீட் பேசேஜ் கிழக்கில். ஈசானியத்தில் துளி கூட இடம் கிடையாது அவருக்கு. இந்த வீடியோ பாருங்கள், தெரியும். எதுக்காகன்னா, வடக்கு சார்ந்த வடமேற்கு வளரக்கூடாதுன்றது ஒன்று. 2வது, வடக்கு சார்ந்த வடமேற்கில் செப்டிக் டேங்க்கு போடலைன்னா வேறு எங்கே போடலாம்? அக்னிமலை தான் போட்டாகணும், வேறு வழியே கிடையாது. இந்த மணியில் அப்படி தான் போட்டு வீட்டு வேலை நடந்துட்டுருக்கு, நல்லா இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே நான் பண்ணி கொடுத்துருவாங்களுக்கும் நல்லா தான் இருக்கா. இது இன்னொருத்தர் சொல்லி வந்தவர் என்கிட்ட. வீடோட அமைப்பே காட்டுறேன் பாருங்க. இந்த வீடு பாருங்க, தெற்கு பார்த்து மனை. இதில் என்னெல்லாம் சந்தேகம் வரும்னு பாருங்கள். செப்டிக் டேங்க் எங்கே இருக்குது, அப்புறம் வடக்கு சார்ந்த வடமேற்கு வளர்ந்த மேனை. இது ப்ராப்பர்ட்டி தெற்கு பார்த்துருக்கு, சவுத் ஃபேஸிங் பிளாட். தெற்கு சார்ந்த அக்னி மூலையில் செப்டிக் டேங்க் வரும். ஸ்டெப்ஸ் ஏறி போகிறோம். பேஸ் போட்டிருக்கா. தென்மேற்கில் ஸ்டேர்கேஸ் இருக்குது. இந்த மாடல் பார்த்துக்குங்கோ, இதில் என்னெல்லாம் இருக்குன்னு. இது பேசேஜ் ஒரு 5 ஃபீட் பேசேஜ் கிழக்கில். அதில் 2 ரூமாக பிரிச்சுருக்கேன். நிகழம் 45க்கு 32 வச்சுருக்கேன். இது போர்வெல் அந்த பேசேஜ்லேயே இருக்குது. ஏன்னா இடம் கிடையாது, கிழக்குலேயே இடம் கிடையாது. ஈசானியத்தில் சுத்தமாக இடமே கிடையாது, செவுறு போட்டாச்சு. வடக்கு சார்ந்த வடமேற்கில் பாருங்கள், இங்கே பாருங்க, அது கும்பலாம் வச்சுருக்கால, அங்கே வளர்ந்துருக்கு அவருக்கு. ஒரு 3 ஃபீட் வளர்ந்துருக்கு. அப்படியே எல் ஷேப்பில் கட் ஆகிடும். இந்த இடம்லாம் அவரது கிடையாது, செங்கல் இருக்கிற இடம்லாம் அவரது கிடையாது. ஈசான்யம் கட்டு, வடகிழக்கு கட்டான மேனை. இது ஆகாது இருக்கு. அவருக்கு சொல்லியாச்சு கட்டும்போது, இல்லை எனக்கு இங்கே தான் கட்டி ஆகணும், வேறு இடம் கிடையாதுன்னு அங்கே பண்ணியிருக்கு. ஆனால் அதில் எப்படி பண்ணியிருக்குன்றது தான் முக்கியம். இப்போ வடக்கு சார்ந்த வடமேற்கு இடத்துக்கு அவர் போகவே முடியாது, அதை விட்டுடுறேன்னு சொல்லிட்டார். இல்லை 2 போர்ஷன். ஸோ வடக்கு சார்ந்த வடமேற்கு வளரக்கூடாது. அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. ப்ளஸ் செப்டிக் டேங்க் வடமேற்கில் போட்டுக்கிறேன்னு கேட்டார்.
அவர் அதை கட் பண்ணி விட்டாலும் வடமேற்கில் செப்டி டேங்க் போடும்போது அதுவும் சேர்ந்த மாதிரி தான் கணக்கு வரும். அதனால் அதை எடுத்துக்கூடாதுன்னு கட் பண்ணியாச்சு. அந்த இடமே அவரது இல்லைன்ற மாதிரி 2 போர்ஷன் பண்ணியிருக்கு. 1 பெட்ரூம் ஹால் கிச்சன், 1 பெட்ரூம் ஹால் கிச்சன். அதுதான் பேசேஜ். இங்கே செப்டிக் டேங்க் தென்கிழக்கில் தான் செப்டிக் டேங்க் இருக்குது இந்த வீட்டுக்கு. வேறு இடமே கிடையாது அவளுக்கு போடுறதுக்கு. வடமேற்கில் போட்டால் தப்பாகிடும். இது கிழக்கு பாகம். இது அந்த பேசேஜ், 5 ஃபீட் பேசேஜ். இது பாருங்கள், ஒரு கிச்சன் இந்த இடத்துல ஒரு சேமாக இருக்கும் 2 போர்ஷனுமே. பெட்ரூம் ஹால் கிச்சன் தான், ஒரு அட்டாச் டாய்லெட் மாதிரி. சிம்பிள் ஹவுஸ். லாஃப்ட் போட்டுட்ருக்கேன். டாய்லெட் மேலே லாஃப்ட்டு. ஹாலில் லாஃப்ட் வரக்கூடாது. கிழக்கு வடக்குலையும் லாஃப்ட் வரக்கூடாது. பார்த்தீங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு தவறான மேனை அதை எப்படி நம்ம சௌகரியப்படி வாஸ்துபடி அமைக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். செப்டிக் டேங்க் வடமேற்கில் தான் வரணும்னா முடியாது. சில பேர் என்கிட்ட கேட்குறது உண்டு, செப்டிக் டேங்க் வடமேற்கில் போட இடம் இல்லை, நான் அங்கே வடமேற்கில் இருக்கிற ரூம்லேயே கீழே போட்டுக்கிட்டோமான்னு கேட்குறேன். அதெல்லாம் அபத்தம். அப்படி பண்ணவே கூடாது. செப்டிக் டேங்க் எங்கே கட்டினாலும் தப்பு. அதை இன்னும் வீட்டுக்குள்ளேயே நான் தேக்கி வச்சுக்கிறேன்றது இன்னும் அபத்தம். ஆகவே ஆகாது. அதனால் வடமேற்கில் இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் தென்கிழக்கில் தான் போட்டாகணும். என்ன ஒன்று இதுக்கு பரிகாரம், வடகிழக்கில் பூமிக்குள்ளே தண்ணீர் தொட்டி இருந்தே ஆகணும். இதை மட்டும் பாருங்கள். சில பேர் பண்ணுறது உண்டு, தென்கிழக்கில் தெற்கில் ஃபுல்லாக எடுத்துட்டுறா. தென்கிழக்கில் ஆரம்பித்து நடுவில் கூட ஒரு வீடு பார்த்தேன், தென்கிழக்குலேருந்து ஆரம்பித்து தென்மேற்கு பாதி வரைக்கும் எடுத்துக்கிறான். அதுவும் தப்பு. தென்கிழக்குனா தென்கிழக்கில் தான் இருக்கணும். அது மையம் தாண்டி போயிடக்கூடாது தென்மேற்கில். அதுவும் தவறு. அதை பாதி பிரித்து கட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணலாம். இனிமேல் அடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வணக்கம்.